திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 79வது சுதந்திர தினத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி நான் உங்களுக்காகவும் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்திற்காகவும் ஜெபிக்க இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 79வது சுதந்திர தினத்தை நம்முடைய நாடு கொண்டாடி வருகிறது. நாமும் நம்முடைய நாட்டு மக்களும் கொண்டாடி வருகிறோம். ஆனாலும் மெய்யான விடுதலையை இன்றும் நம்முடைய தேசம் பெற்றுவிடவில்லை, நம்முடைய ஜனங்களும் பெற்றுவிடவில்லை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து நம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக இயேசு தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இப்பொழுது வரையிலும் அந்த மெய் விடுதலையை பெறாத கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிற இந்திய தேசத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவருக்கும், பிறக்கப் போகின்ற ஒவ்வொருவருக்கும், இப்பொழுது வரையிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக பிறந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்திய தேசத்திலே ஒரு முக்கியமான காரியத்திற்காக இன்றைக்கு நான் ஜெபிக்க ஏவப்பட்டு அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலே நாம் சுதந்திரம் அடைந்திருக்கிறோம் என்று பெருமையாக 79வது சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்தியாவில் வாழ்கிற நாம் நினைவு கூற வேண்டிய, யோசிக்க வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 20 கோடி ஜனங்கள் வெறு வயிற்றோடு பட்டினியாக படுக்கைக்கு செல்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் பேர் பட்டினியினால் மரிக்கிறார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மை. மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் 7000 பேர் இந்தியாவில் பட்டினியினால் மரிக்கிறார்களாம். இதுதான் நாம் சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் மிகப்பெரிய, நாம் அனைவரும் யோசித்து பார்த்து ஜெபிக்க வேண்டிய பாரமான ஒரு காரியம். இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்தியாவில் பிறக்கப் போகின்ற, இதுவரை இருக்கின்ற ஒவ்வொருவரும் போஷிக்கப்பட வேண்டும். பட்டினி இல்லாத ஒரு நல்ல சுகவாழ்வு வாழ தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு கிருபை தர வேண்டும். ஆளுகின்ற தலைவர்களும் அதற்கேற்றாற் போல செயல்பட்டு வேலை வாய்ப்பு, இன்னமும் தொழில் சார்ந்த காரியங்கள், திட்டமிடுதல், வரும் நாட்களிலே பொருளாதாரத்தை மேம்படுத்த, அடிப்படை வசதி கூட இல்லாத ஏழை ஜனங்கள் போஷிக்கப்பட, வாழ்வாதார தேவைகள் சந்திக்கப்பட, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட, கூடுதலான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய ஆளும் தலைவர்களுக்கு, பொறுப்பிலே உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை திட்டமிட, செயல்படுத்த கர்த்தர் கிருபை தர தேசத்தின் ஜனங்களுக்காக வாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசம் இன்று 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 79 ஆண்டுகளை சுதந்திரமாகி நாங்கள் கடந்தாலும் கூட எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு நாளும் 7000 பேர் பட்டினியிலே மரிக்கிறார்களே, எவ்வளவு வேதனையான காரியம் அப்பா. 20 கோடி ஜனங்கள் தினமும் இரவு உணவில்லாமல் படுக்கைக்கு செல்லுகிறார்களே ஆண்டவரே. 20 லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொரு ஆண்டும் பட்டினியினாலே மரித்து போகிறார்களே ஆண்டவரே. இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே பட்டினி இல்லாத ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேசத்து ஜனங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே ஆளுகின்ற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வேலை வாய்ப்பை உண்டு பண்ணவும் ஆண்டவரே தொழில் சார்ந்த திட்டங்களை
ஆண்டவரை வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய திட்டங்களை உண்டு பண்ணவும், ஆண்டவரை இன்னொரு பக்கத்திலே ஆண்டவரே தகப்பனை ஏழை மக்கள் போஷிக்கப்படுவதற்கு, ஆண்டவரை பட்டினி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு கூடுதல் திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தருளுங்க சுவாமி. பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், குறிப்பாக வாழ்வாதாரத்தை ஆண்டவரே அடிப்படை வாழ்வாதாரம் கூட சந்திக்கப்பட முடியாதிருக்கிற ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செயல்படுத்த எங்களுடைய அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு யோசேப்பை ஆண்டவரை நீங்கள் தேசத்தில் நியமித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கி பஞ்சமுள்ள அந்த 7 வருஷங்களும் ஜனங்கள் பட்டினியினால் ஆண்டவரை மடிந்து போகாதபடி போஷிக்கப்பட உதவி செய்தீங்களே, அப்படி ஞானம் உள்ளவர்களை ஆண்டவரே தகப்பனை எங்கள் தேசத்தின் அதிகாரத்தில் நீர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜனங்கள் பட்டினி இல்லாத ஆசீர்வாதமான வாழ்வு வாழ பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆளுகின்ற தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.